மாதவன் நடிப்புல வெளிவந்திருக்கூடிய ஜிடி நாயுடு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல வாழ்ந்த இந்தியாவோட எடிசன் சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு அவருடைய பயோபிக்க தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்து பிடிக்கும் போதுதான் கண்டிப்பா அவங்களுக்கு ஜிடி நாயுடுனா யாரு, நம்ம இந்திய மக்களுக்காக இவரு எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு, கடைசியில இங்க நடந்த பாலிடிக்ஸ்னால அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எப்படி வீணடிக்கப்பட்டுச்சு, இப்படி ஜிடி நாயுடுவோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே உணர்வு பூர்வமா சொன்ன படம் தான் இந்த ஜிடி நாயுடு. சரி வாங்க நம்ம இப்ப படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே 1960 ஜிடி நாயுடுவை காட்டுறாங்க. இவரு கூட கிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு நபர் இருக்காரு. அந்த கேரக்டர்ல நம்ம ராஜா நடிச்சிருக்காரு. ஜிடினா நம்ம மாதவன் தான் நடிச்சிருக்காரு. இப்ப நம்ம ஜிடி நாயுடுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. இந்த மாதிரி உங்களுடைய சொத்து மதிப்புகளை கிட்டத்தட்ட 80% கவர்மெண்ட் மொத்தமா ஜப்தி பண்ண போகுது அப்படின்ற ஒரு அறிக்கை கிருஷ்ணபிள்ளை மூலமா ஜிடி நாயுடுக்கு தெரிய வர, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜிடி எடுத்து கொடுக்க சொல்றாரு. ஆனா கிருஷ்ணபிள்ளைக்கு இது சுத்தமா உடன்பாடே இல்லை. எதுக்காக இந்திய கவர்மெண்ட் இவருடைய சொத்து மதிப்புல இருந்து கிட்டத்தட்ட 80% மொத்தமா ஜப்தி பண்ண போறாங்க அப்படின்றத இந்த கதை ஆரம்பிக்குது. இப்படியே கட் பண்ணா 1980 எஜுகேஷன் ஒரு லேடி போடுறாங்க. இந்த கேரக்டர்ல நம்ம அறிவி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்க இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம கண்டுபிடிப்ப ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாற பசங்களுடைய பாட புத்தகத்துல சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இது ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறா, அப்படி என்ன அவருக்கு வாழ்ந்துட்டாரு, அவருடைய வரலாறு எல்லாம் ஸ்கூல் புத்தகத்துல போடுறதுக்கு அவர் ஒரு தேச துரோகி, அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எல்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல அந்த லேடி தான் ஜிடி நாயுடுவை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகமே போட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தை படிங்க, அப்புறம் கண்டிப்பா நீங்களே அவருடைய வாழ்க்கை வரலாற நீங்களே பள்ளி பாட புத்தகத்துல சேர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய புத்தகத்தை கொடுக்கறாங்க. அந்த புத்தகத்தை அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்துதான் நம்ம ஜிடி நாயுடுடைய வரலாறையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். கட் பண்ண பிளாஷ்பேக். கோபால துரைசாமி நாயுடு ஜிடி அவருடைய 20 காலகட்டத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய வயல் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வயல் வழியா பிரிட்டிஷ் ஆபீசர் மோட்டார் சைக்கிள்ல போயிருக்காரு. அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மோட்டார் சைக்கிள் ஸ்டாப் ஆயிருக்கு. அந்த ஓரமா வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு வேகமா கையில ஒரு மண்ணோட நேரா போயிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் கிட்ட அந்த மண்ணை கொடுத்து அந்த மோட்டார் சைக்கிள ஸ்டார்ட் பண்ண உதவி பண்றாரு. கடைசியா அந்த மோட்டார் சைக்கிளும் ஸ்டார்ட் ஆகுது. உடனே அந்த பிரிட்டிஷ்காரர் ரொம்ப தேங்க்ஸ் மேன், அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்ததும் பயங்கர ஃபேஷனேட் ஆகுறாரு. எப்படி இயங்குது, இதை பத்தி எப்படியாச்சும் நிறைய தெரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணும்னு சொல்லிட்டு பண்றாரு. அதே பிரிட்டிஷ்காரர் கிட்ட இந்த மோட்டார் சைக்கிள் எவ்வளவு நீங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு 250 ரூபா கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அந்த 250 ரூபா பயங்கரமா ஓடுறாரு. கிட்டத்தட்ட 200 ரூபா சேர்த்துறாரு. இன்னொரு 50 ரூபா ஷார்டேஜா இருக்கு. அந்த 50 தன்னுடைய மனைவியான செல்லம்மா இந்த கேரக்டர்ல நம்ம பிரியாமணி தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க போறேன், அதுக்கு நான் கிட்டத்தட்ட 200 சேர்த்துட்டேன், இன்னொரு 50 தான் ஷார்டேஜ் ஆகுது, உன் கையில இருந்தா கூட அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஹஸ்பண்ட் கேட்டதுமே அவங்க சேர்த்து வச்சிருந்த 50 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 250 எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்டிஷ்காரன் கையில கொடுத்து வண்டியில வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது போற வழியில விவசாயிகள் எல்லாம் ஒண்ணு கூடி ஜமீன்தாருக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா கூலி உயர்வுக்காகவும் பகலுமா வேலையுமா பார்த்துட்டு இருக்க உழைப்புக்கு கரெக்டான கூலி இவங்களுக்கு போய் சேர்ந்ததே இல்லை. ஆண்களும் 3 மணியும் பெண்களுக்கு 1 ரூபாவும் ரொம்ப சொற்பன தொகைக்கா இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கொத்துற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் எதிர்த்துட்டு ஜமீன்தார் சிஸ்டத்தை எதிர்த்து இந்த விவசாயிகள்
மக்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்ட கூட்டத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது ஜிடி நாயுடுனால ஈஸியா கடந்து போக முடியல. நேரா இப்போ அந்த விவசாயிகள் கிட்ட போயிட்டு, எந்த காரணத்தை கொண்டோ நீங்க இப்போ முன்னெடுத்திருக்க இந்த போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையா அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணுன்றதுக்காக சேர்த்து வச்சேன் 250 எடுத்துட்டு வந்தார்ல, அந்த 250 அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்ன்ற மாதிரி கையில கொடுத்துட்டு வந்துடுறாரு. இத செல்லம்மா பாக்குறாங்க. இந்த அளவுக்கு நல்லவரா அப்படின்ற மாதிரி வியந்து பாக்குறாங்க. என்னதான் அந்த 250 ரூபா அவங்க கையில கொடுத்துட்டு வந்தாலும் ஹீரோக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரே விஷயம், எப்படியாவது அந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து அந்த பைக்கை வாங்கியே ஆகணும். ஸோ அதுக்காக இவர் கடுமையா கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்க்காத, வேலை இல்ல போகாத, எல்லா ஹோட்டல் எல்லாம் போய் வேலை பார்க்கறாரு. இப்படி 1 வருஷம் உழைச்ச உழைப்ப ஒரு வழியா பைக் வாங்குறதுக்கு பணமும் சேர்ந்துருச்சு. அந்த பணத்தோட போயிட்டு வெற்றிகரமா பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்து பைக்கை வாங்குறாரு. அப்படியே அந்த பைக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவ்வளவுதாங்க, வீட்டுல இருக்க ஒய்ஃப், பெண் குழந்தை எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த மோட்டார் சைக்கிள் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, ஊருக்குள்ள வந்தவா அந்த பைக்கை எடுத்து சுத்துறதுக்காக இல்லைங்க. எப்படி இந்த மோட்டார் சைக்கிள் இவ்வளவு வேகமா ஓடுது, இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, 4-5 மாட்டு வண்டி ஒன்னா சேர்ந்து ஓடினா கூட இவ்வளவு வேகம் போகாது, எப்படி இந்த மோட்டார் சைக்கிள் ஓடுது அப்படின்ற மாதிரி அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆர்வத்துல அந்த வண்டியை இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியே வாங்கிட்டு வந்ததான் அந்த பைக்ல இருக்க ஒரு நட்டு போல்ட் விடாம மொத்தமா டிஸ்மேண்டில் பண்றாரு. அப்படியே டிஸ்மேண்டல் உள்ள இருக்க அந்த இன்ஜினை பாக்குறாரு. எப்படி அந்த இன்ஜின் ரன் ஆகுது, இப்படி அத்தனையுமே அவர் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே அவரு சுயமா கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒண்ணு விடாம அந்த பைக்கை டிஸ்பேண்டில் பண்ணி திரும்ப அவர் பொருத்தி அதை ஓட்டி பார்க்கறாரு. ஸோ இப்படிதான் இவருக்குள்ள இன்ஜினியரிங் மூல ஆர்வம் தூண்டி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ்காரங்க கூட சேர்ந்து அவங்களுடைய மொழியும் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. சயின்ஸையும் ஒண்ணு பின்ன கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்க ஒரு பருத்தி மில்ல வேலைக்கு போறாரு. அப்படியே அந்த பருத்தி வேலைக்கு போன இடத்துல தான் முதல் முறையா ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த பருத்தி மில்ல எல்லாருமே கையில தான் பருத்திய இருக்கக்கூடிய சீடியை பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஒரு டரிங்கமான ப்ராசஸ் இருக்கு. இது எப்படிடா நம்ம சீக்கிரமா செய்யறது அப்படின்ற மாதிரி யோசிச்ச நம்ம ஜிடி நாயுடு, பெண்கள் தலையில இருக்கக்கூடிய ஈரோடு வச்ச எப்படி பிரிச்சு இருக்கிறாங்களோ அந்த மெக்கானிசத்தை நாம ஏன் இந்த பஞ்சுல இருக்கக்கூடிய சீடை எடுக்கிறதுக்காக பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைக்கோலாஜிக்கல் சேலஞ்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த ஒரு பருத்தி கம்பெனில கொடுத்து இதை யூஸ் பண்ணி பிரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்தாதான் அந்த பிரிக்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகுது. 30 பேர் சேர்ந்து செஞ்ச வேலையை இவ்வளவு ஒரு ப்ரொடக்ஷன் வருஷமா அதை விட அதிகமா இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு ஈஸியா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அந்த கம்பெனி ஓனரான இங்கிலீஷ்காரங்க பாக்குறாங்க. இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குடா அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் நம்ம ஹீரோ தொடர்ந்து மக்களுக்கு பயன்படுற விதத்துல புது புது எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆர்வமா சயின்ஸை கத்துக்கிறாரு. ஒரு சாதாரண எம்ப்ளாயா ஒரு பருத்தி கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு பருத்தி மில்லுக்கே ஓனர் ஆகுறாரு. அந்த அளவுக்கு இவருடைய வளர்ச்சி அபரிவிதமா முன்னேறி போயிட்டே இருக்கு. இதை பிரிட்டிஷ்காரங்க நோட் பண்றாங்க. யாருடா இவன் இவ்வளவு வேகமா வளர்றானே சொல்லிட்டு ஜிடி நாயுடு கூட டைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் வந்து கேட்குறாங்க. ஆனா நம்ம ஜிடி நாயுடு, இதை பாருங்க, நீங்க எங்க மக்களை சுரண்டி வேலை பார்க்குறீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, என் மக்கள் பக்கம் நின்று அவங்களையும் என்னோட சேர்த்து உயர்த்தலாம் பார்க்குறேன். ஸோ அதனால இந்த பிஸ்னஸ் டீலிங் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் கேட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி மூக்கு உடைச்சி அனுப்புறாரு. ஹீரோ கூட இருக்கிறவங்கலாம், ஏப்பா அவங்களெல்லாம் இவ்வளோ பெரிய கம்பெனிக்காரங்க, அவங்களையும் இப்போ நோட் பண்ணி கட் பண்ணி நம்ம அனுப்பி விடுறியே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, ஆமா நான் எதுக்காக யாருக்காக பயப்படணும், நான் இப்படி தான் நான் உருவாக்குன பிஸ்னஸ், இங்கே நான் எனக்கு பிடிச்ச வகையில தான் செயல்படுவேன், யாருக்கும் அடிப்படை வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஃபார்வர்ட் பாடுறதுனா ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காரு. இது அத்தனையுமே அவருடைய மனைவி என்ன செல்லமா நோட் பண்றாங்க. ஒரு நாள் செல்லமா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இதை பாருங்க,
உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் வேகத்துக்கும் நான் கொஞ்சம் தடையா இருக்கேன். நான் உங்க கூட இருக்கிறது சரி கிடையாது. எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி செல்லம்மா ஹீரோ கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி செல்லம்மா பிரிஞ்சு போனதும் ஜிடி நாயுடு ரங்கநாயகன் ஒரு பொண்ணை பணம் முடிக்க இந்த ரங்கநாயகி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப யங்கால் டேலண்டான பொண்ணா இருக்காங்க. ஸோ அவங்கள மனம் முடிச்சதும் இன்னொரு பீக்குக்கு நம்ம ஜிடி நாயுடு போவார்னு பார்த்தா, ஆனால் இவருடைய பிஸ்னஸ்ல ஏகப்பட்ட வீழ்ச்சி, நிறைய லாஸ், ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழந்தது திரும்ப ஹீரோ வந்து நிற்கிறாரு. இவரோட நிலைமை ஓவர் நைட்ல இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்தா அப்படின்ற மாதிரி இவரை திருமணம் பண்ண ரங்கநாயகி அவங்க ஒரு மாதிரி இன்சல்ட்டா ஃபீல் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ் இருந்தால் தான் செய்ய முடியும், திரும்ப எப்படி எந்திரிக்கணும்னு பார்க்கணுமே தவிர இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ண நம்ம ஜிடி நாயுடு திரும்பவும் தொழில்துறையில முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த முறை இவர் கையில எடுத்த ஆயுதம் தான் கோயம்புத்தூர் பஸ் சர்வீஸ். அந்த காலகட்டத்தில் பஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே நடந்து போறது, மாட்டு வண்டியில போறது, இப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நேரத்தையும் டிரான்ஸ்போர்ட்டையும் அதிக அளவுல செலவழிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜிடிஎன் மக்களுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட கடன்களை வாங்கி இவருக்குன்னு சொந்தமான ஒரு பஸ்ஸை வாங்குறாரு. அவ்வளவுதாங்க, இவர் வாங்கின அந்த ஒரு பஸ் அப்படியே 2-3 பெருகிட்டு போயிட்டே இருக்கு. நேர்மையும் உழைப்பு இருந்தா போதும், எவ்வளவு வீழ்ச்சி இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வந்துடலாம்ன்றதுக்கு உதாரணமா ஜிடி நாயுடு ஒரு பஸ்ஸை வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு எதிராக டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் இருந்தவங்க எல்லாருமே காலி ஆகுறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய பஸ் சர்வீஸ் தான் இந்த ஊர்லயே களை கட்டி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் பல பஸ் ஓனர்ஸ் எல்லாருமே நஷ்டத்துக்குள்ள ஆகுறாங்க. ஸோ அதனால இவரை என்ன பண்றாருன்னா ஓனர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. இந்த மீட்டிங்க்கு வந்தவர் தான் கிருஷ்ணன் பிள்ளை, அவரும் ஒரு பஸ் ஓனர். இந்த மீட்டிங்ல வச்சுதான் முதல் முறையா அவர் ஜிடி நாயுடுவை சந்திக்கிறாரு. இப்போ இந்த பஸ் ஓனர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு ஜிடி நாயுடு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே என்னுடைய பஸ் சர்வீஸ்னால பாதிக்கப்படுறீங்க, நல்லாவே தெரியுது. ஸோ அதனால நாம என்ன பண்ணலாம்னா என்னுடைய சர்வீஸை மட்டும் மோனோபோலியா இல்லாம நமக்கு ஒரு கம்பெனியா உருவாக்குவோம். அந்த கம்பெனில நம்ம எல்லாருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பஸ்ஸை ஒரே பேர்ல ஊர் முழுக்க டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு சேலரி பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க, இந்த ஐடியா சரிதான், நாளைக்கு பஸ் ரிப்பேர்னு வந்தா யார் ரெடி பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, ஒன்ஸ் நார்மல் டேர்ம் பஸ் சர்வீஸ் நம்ம பஸ் ஏன் மோஸ்டா நம்ம ஊர் ரோட் கண்டிஷன், இந்த ரோட்வே பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி ரோடவே சரி பண்ணுவோம், கோரிக்கை வைப்போம். ஒருத்தர் மட்டும் போறதுனால எதுவும் ஆகாது, நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி ஒன்னு சேர்ந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நம்ம பஸ் சர்வீஸ் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ லாஜிக்கா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நிறைய பஸ் ஓனர்ஸ் நஷ்டத்தினால தான் அவருடைய பிசினஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால ஜிடி நாயுடோட பேச்சை கேட்டு அவருடைய கம்பெனில அவங்க பஸ்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம கிருஷ்ண பிள்ளையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பஸ்ஸையும் நம்ம ஹீரோ பெல்லிய மாத்தி கொடுக்கறாரு. ஆரம்பத்துல இவர் நம்ம மீட்டிங் அப்போ ஹீரோவை எதிர்த்து பேச வந்திருப்பாரு. ஆனா ஹீரோவுடைய ஸ்கீம் மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இதெல்லாம் பார்த்துதான் கிருஷ்ண பிள்ளையும் சரி ஓகே உங்களோட ஐடியாவுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்தா அந்த ஒரு பஸ்ஸையும் ஹீரோ கம்பெனிக்கு கொடுத்துடுறாரு. அது போக கிருஷ்ண பிள்ளை பிசினஸ் லாஸ்னால என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்கு ஆடி போயிருக்காரு. இந்த இவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ கிருஷ்ண பிள்ளையை கூப்பிட்டு
உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பஸ் தான், அதையும் என்கிட்ட வித்துட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, உங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜிடிஎன் சொல்ல, இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷன் தான், அதுல நானும் ஒரு பங்கு எடுத்துக்கணும், அந்த ஒரு பஸ் உங்க கம்பெனில ஓடட்டும், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா உங்க கூடவே இருந்து எல்லா உதவியும் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இப்படிதான் நம்ம கிருஷ்ண பிள்ளை முதல் முறையா நம்ம ஹீரோ கூட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காரு. கிருஷ்ண பிள்ளை சாதாரண ஒரு ஆள் கிடையாது. மற்ற பஸ்களை கம்பேர் பண்ணப்போ இவருடைய பஸ் மட்டும்தான் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய தொழில நேர்மையா இருந்திருக்காரு. இவருடைய நேர்மையை பார்த்துதான் ஜிடிஎன் தன்னுடைய அசிஸ்டண்டா கிருஷ்ண பிள்ளை கூட வச்சிருக்காரு. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோ ஒரு விஷனோட ஆரம்பிச்ச இந்த பஸ் சர்வீஸ் ஒரு மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகுது. இங்க ஆரம்பிக்கிறது இவருடைய உண்மையான வளர்ச்சி. இவருடைய வளர்ச்சியை பார்த்து ஆங்கிலேயர்கள் ஆடி போறாங்க. யாருடா இவன் இவ்வளவு வேகமா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க. இன்ஃபேக்ட் ஜெர்மன்ல இருந்து நிறைய பிசினஸ் ஆஃபர்ஸ் நம்ம ஹீரோக்கு வந்து சேருது. அதுல ஒண்ணுதான் பென்ஸ் கம்பெனிக்காரான அவங்க நம்ம ஹீரோ கூட டைப் பண்ணிட்டு இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ தொடர்புடைய பாக்குறாங்க. இது அத்தனையுமே நோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க விட்டா நாளைக்கு நம்ம தொழில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் போல இருக்கு. ராக்கெட் வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கான். இவனை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் பண்ணி நிறுத்த வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்கு இவங்க கையில எடுத்த ஆயுதம்டா ஜிடி நாயுடு ஒழுங்கா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதே இல்லை, வரி இந்த ஒரு கேஸ் மூலியமா அவனை மொத்தமா முடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக ஏவின ஆள் தான் இன்கம் டேக்ஸ் ஆபீசரான ஜெயராம். ஆக்சுவலா ஜெயராம் ஒரு நேர்மையான அதிகாரி தான். அவரு கூட அசிஸ்டண்டா கருணாகரன் இருக்கான். அவன் பயங்கரமான விசுவாசி. ஸோ அதனால அவன் ஹீரோக்கு எதிராக ரெக்கார்டு உடைய உடனே அவருடைய கம்பெனில போயிட்டு ரைடு விடுவோம், இது வரைக்கும் ஒழுங்காவே அரசாங்கத்துக்கு வரி கட்டினதே இல்லை அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்லாம் ஃப்ரேம் பண்றான். ஆனா ஆக்சுவலா நம்ம ஜிடி நாயுடு இந்த டாக்ஸ் விஷயத்துல ரொம்ப கராரான ஆளு. கரெக்டா எல்லா வரியும் கட்டிட்டு இருக்காரு. ஸ்டேட் வாரியா ஒதுக்கி இருக்க எல்லா டாக்ஸையும் கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு டாக்ஸை தவிர, அதான் சென்ட்ரல் காரணமா இல்லாம போட்டிருக்க பிரிட்டிஷ்காரங்க போட்ட அந்த டாக்ஸ், அதை மட்டும் அவர் கட்டாம எதிர்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு லூப்பை வச்சு இவரை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவருடைய கம்பெனிக்கு ரைடு விடுறாங்க. அப்படி ரைடு விட்டதும் இவர் ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய கார், பஸ், வீட்டுல இருந்த நகை, இது அத்தனையுமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜப்தி பண்ணி பப்ளிக் இப்போ ஏலம் விடுறதுக்காக மக்கள் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி ஜப்தி பண்ணி மக்கள் கிட்ட ஏலம் விடுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரும் பஸ்ஸும் லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் 2 எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி மக்கள் கிட்ட சொல்ல அங்க இருக்க ஒருத்தர் கூட அந்த பொருட்களை வாங்க முன் வரல. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஊருக்கு அவரு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் இந்த மக்கள் ஒருத்தருமே இந்த பொருளை ஏலம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஜிடி நாயுடு மேல அவ்வளோ மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவர் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டாம கவர்மெண்ட் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க மாட்டாரு. கோய் ஃப்ரீயா எடுத்தாலும் ஒருத்தரும் இந்த பொருளை வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த இடத்துல நம்ம ஜிடி நாயுடு மாசா என்ட்ரி கொடுத்து இது எல்லாமே நானே திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ண பிள்ளை பேர்ல அந்த பொருள் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிக்கிறாரு. என்னடா இது, இவனை எப்படியாச்சும் அழிச்சிடலான்னு பார்த்தா இவன் திரும்ப திரும்ப ஈஸியா எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கர பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம அதை எதையுமே கண்டுக்காம இவருடைய தொழில்துறையில எப்படி இன்னும் முன்னேறிட்டே போயிட்டே இருக்கலாம், அத மாதிரி புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. இவருடைய கண்டுபிடிப்புல ஒரு முக்கியமான ஒண்ணு, இன்னைக்கு நம்ம பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஷேவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர். முதல் முறையா இவர் தான் ஷேவ் பண்ற எக்யூப்மெண்ட்ல மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியா அழகா எந்த ஒரு காயமும் இல்லாம ஷேவ் பண்ணி காட்டுறாரு. இந்த ட்ரிம்மர் புரட்சி முழுக்க இவருடைய பேர் கொண்டு போய் சேர்க்குது. ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் இல்லைங்க, அடுத்தது தொடர்ந்து ஏகப்பட்ட கண்டுபிடிப்புல பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே சமயம் இவருடைய பிசினஸ் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இவரை எப்படியாச்சும் முடக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்க
பிடிச்சவங்களாம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எதையுமே கண்டுக்காத நம்ம இவருடைய கண்டுபிடிப்புகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்றாரு. அதுல முதல்ல ஜெர்மனிக்கு போறாரு. அங்க ஜெர்மனில ஹிட்லர் மிகப்பெரிய அளவுல ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரோட் ஷோல ஹிட்லரை நம்ம ஹீரோ புகைப்படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹிட்லர் சந்திக்க வாய்ப்பும் ஜிடி நாயுடுக்கு கிடைக்குது. அப்போதான் ஆல்ரெடி பென்ஸ் கம்பெனில ஜிடி நாயுடு பத்தி கேள்விப்பட்டு அவர் இருக்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பென்ஸ் பிளான் கொலாபரேஷன் ஆரம்பிக்கலாம் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதை பத்தியும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த பென்ஸ் நிறுவனம் பேசுங்காங்க. அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நம்ம ஹீரோ பேசிட்டு வர்றாரு. இப்படி இவருடைய தொழிலை அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக எல்லா வேலைகளும் இவர் பண்ணிட்டு வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீடு திரும்ப இருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் தொடர்ந்து புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. அது போக 4 வருஷம் படிச்சுதான் இன்ஜினியர் ஆகணும் முடியுன்ற படிச்சு 2 வருஷத்துலேயே பிராக்டிக்கலா தொழில் கல்வி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக் ஐடி முதல் முறையா இவர் கொண்டு வர்றாரு. நிறைய ஏழை மாணவர்களுக்கு இவருடைய காலேஜ்ல தொழில் கல்வியை கத்துக் கொடுக்கிறாரு. எப்படி எஜுகேஷன்லயும் பல புரட்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இவன் இப்படி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் மேல கால் புரட்சியில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்க இதுக்கு மேல இவனை விட்டுடக்கூடாது, இவனை எப்படியாவது அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் போயிடுது. இன்ஃபெக்ட் பண்ற நேர்மையான அதிகாரி நம்ம ஜெயராம் இருக்காரு. அவருடைய நாயுடு நம்மள அவர் ஒழுங்கா கவர்மெண்ட்ல டாக்ஸ் கட்டுறது இல்லை. ஸோ அதுக்காக கண்டிப்பா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே அவன் அவருடைய தொழில் எல்லாத்தையும் முடக்குவேன் அப்படின்ற மாதிரி கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல, அவர்கிட்ட ஜிடி நாயுடுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த பேப்பர்ஸ் அது எல்லாமே அவருடைய அசிஸ்டண்டான கருணாகரன் அவன் தான் பிரிட்டிஷ்காரன் கிட்ட காசை வாங்கிட்டு ஹீரோக்கு எதிராக பல விஷயங்களை மாத்தி பொய்யான ரெக்கார்டை சப்மிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததான் நம்ம ஜெயராம் ஹீரோ ஒழிக்கணுன்ற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. எல்லா டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கிளியர் கட்டிட்டு நம்ம ஜிடி நாயுடு ஒரே ஒரு டாக்ஸை மட்டும் ஒழுங்கா கட்டினதே இல்லை. அதான் பிரிட்டிஷ்காரங்க கட்ட வேண்டிய யூஸ் ஆன டாக்ஸ் அத்தனைக்குமே ரொம்ப சொற்பமான தொகை தான். அதை நம்ம ஜிடி நாயுடு நினைச்சா ஈஸியா கட்டிட்டு போயிடலாம். ஆனா அதை கட்ட மாட்டேன்ற மாதிரி பிடிவாதமா இருக்காரு. இந்த ஒரு வரியை மட்டும் இவர் ஏன் கட்ட மாட்டேன் பிடிவாதமா இருக்கன்ற மாதிரி நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இவர் இந்தியாவில் இவருடைய ஊரோட கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பிசினஸ் பிளான் ஆரம்பிக்கலான்னு கொலாபரேஷன்ல அந்த கம்பெனி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இது இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய பிசினஸ் குடோனான வினய் பென்ஸ் கம்பெனில முக்கியமான பொசிஷன்ல இருக்கான். ஸோ அவனுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தா பொறாம, என்னடா இது அவன் ஆல்ரெடி இந்த கம்பெனில இருக்கும் ஆனா நமக்கு முன்னுரை கொடுக்காம இந்த ஜிடி நாயுடு கூப்பிட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி பொறாம அவனால இந்த கொலாபரேஷன் முடுக்கிறதுக்காக என்னென்ன சரி பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்காத நம்ம ஜிடி நாயுடு திரும்பவும் ஃபாரின் ட்ரிப், செகண்ட் வேர்ல்டு வார், ஜெர்மன் பிசினஸ், பாலிடெக்னிக் காலேஜ், பிசினஸ் கான்ட்ராக்ட், மெயின்டைன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஹீரோ நடுவுல நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் பிறந்து அவனும் நல்லா வளர்ந்துட்டான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் அப்பனை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்க எப்ப பார்த்தாலும் பப்ளிக்காக நிறைய செய்யறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இப்படியே நீங்க எல்லாத்தையும் மக்களுக்காகவே கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் நாங்க நடுத்தருவு தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் அவங்க அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் அவருடைய தொழில் அது அத்தனையுமே அவருடைய தேவைக்கு போக மக்களுக்கு தான் போய் சேரணும், அதுலதான் குறிப்பா இருக்காரு. இவருடைய இந்த நல்ல எண்ணத்தை பார்த்து தமிழ்நாட்டில் அப்ப இருந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் காமராஜர் துறையில இருந்து எம்.ஆர். ராதா இவங்க எல்லாம் கூட ஜிடி நாயுடுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தவங்க. ஆனா இவர் தொடர்ந்து பொதுப்பணியில இருக்கிறதுனால இதனால இவருடைய குடும்பத்துக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டது. இவருடைய மனைவியான ரங்கநாயகி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் பையனை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி டைவர்ஸ் கேட்க இவரும் அதை கொடுத்துட்றாரு. அந்த டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஜிடி நாயுடு பயங்கர மன ரீதியா பாதிக்கப்படுறாரு.
அது போக இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பெருசா நம்ம ஊர்ல அங்கீகாரமே கிடைக்கலாம். அந்த விரக்தியில இவர் கிட்டத்தட்ட மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சென்னை தீவுத்தடையில வச்சு மக்கள் பார்வையில அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டல் பண்ணிட்டு இந்த இன்வெஸ்டன் எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுக்கு, அதுவும் நம்ம நாட்டுடைய மக்களுக்கு பயன்பாட்டுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். ஆனா இந்த கவர்மெண்ட்டும் மக்களும் என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. இதெல்லாம் இதுக்கப்புறம் ஆகவே போறது இல்லை. எல்லாத்தையும் மக்கள் முன்னாடியே அதை உடைச்சு நொறுக்கிறாரு. இவருடைய கடைசி காலகட்டத்துல எல்லாத்தையும் இருந்தாலும் இவர் கூட இவரை நம்பி நட்போட இருந்த கிருஷ்ண பிள்ளை அவர் மட்டும்தாங்க நம்ம ஹீரோ கூடவே நின்றுட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல தான் படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்து சொத்து மதிப்புல இருந்து கிட்டத்தட்ட 80% மொத்தமா கவர்மெண்ட் ஜப்தி பண்றதுக்காக அப்ப இவருடைய கூட எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் கூட எடுத்து கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த டாக்குமெண்ட்டுக்கு தான் இவர் பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது என்னன்னா, இப்போ இவருடைய 2வது மனைவி ரங்கநாயகிக்கு டைவர்ஸ் கொடுத்தாருல, அப்பவே இவருடைய சொத்துல இருந்து கிட்டத்தட்ட 80% அவங்க பேருக்கு மாத்தி கொடுத்திருப்பாரு. மிச்சம் இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் 20% தான். ஸோ அது போனாலும் பரவாயில்ல, அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்திருப்பாரு. இந்த இடத்துல தான் ஜெயராம் கிட்ட நம்ம ஹீரோ, நீங்க ஒரு நேர்மையான அதிகாரி தான், ஆனா உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஊழல் என்ன காலி பண்ணும் பிரிட்டிஷ்காரங்க போட்டாரு அந்த ஸ்கெட்ச்ல, அதுலயும் நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் புரிய வைக்க, அப்போ ஜெயராம் உங்களுடைய பேப்பர் எல்லாமே கிளியரா தான் இருக்கு, ஆனா ஒன்ன தவிர நீங்க எதுக்காக பிரிட்டிஷ்காரங்களுக்கு வரி கட்டல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, அந்த வரி ரொம்பவே ஒரு சொற்பமான தொகை தான், அதை என்னால ஈஸியா கட்ட முடியும், ஆனா நான் அதை கட்டுறதை தவிர்த்ததுனால்தான் என்ன மாதிரி பல பேர் அந்த டாக்ஸை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல நிறைய பேர் அந்த டாக்ஸுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு அதை புறக்கணிச்சாங்க. இப்படி ஒரு புரட்சிக்கான ஒரு தீப்பொறி தான் அந்த டாக்ஸ் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிடி நாயுடு ஜெயராமுக்கு புரிய வைக்கிறாரு. உங்களை மாதிரி எல்லாருமே யோசிச்சிருந்தா நம்ம நாயுடு எப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் புரிஞ்சுக்கிட்டு போறாரு. இப்படி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்த ஒரே மாமேதையான ஜிடி நாயுடு அவருடைய பத்தின டாக்குமெண்ட்ரிய புத்தகமா எழுதி அந்த லேடி இன்னைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை படிச்சு பார்த்துட்டு இவரோட ஹிஸ்டரிய சேர்க்காம இவ்வளவு நாள் விட்டது பெரிய தப்பு தான். நம்ம பசங்க இவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சு தெரிஞ்சுக்கணும், வாழணும் அப்படின்ற மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம இந்தியா நாட்டோட எடிசனா ஜிடி நாயுடுவா வாழ்க்கை வரலாறை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.